Hello guys, இந்த வீடியோவில் நம்ம realme GT Neo 3T and redmi K50i இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், எந்த மொபைலை வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீடைலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியுமே. பார்த்து முடிச்சோடனே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு D12 Tech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது ரியல்மி செப்டம்பர் 16, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓப்போ May 23, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுமே பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டு மொபைலுமே இன் டிஸ்பிளேல தான் இருக்குது. திக்னஸ்னு வரும்போது ரியல்மி 8.65mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 194 grams வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. ஓப்போ பொறுத்த வரைக்கும் இங்கே திக்னஸும் வெயிட்டும் கம்மியாக இருக்குது. 7.67mm திக்னஸ் இருக்குது. 179 grams வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. என்னதான் பில்ட் அண்ட் டிசைன் சிமிலராக இருந்தாலும் ஓப்போ ரெனோ 8ஓட டிசைன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் திக்னஸ் வெயிட்டுமே ஓப்போவில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரியல்மி நமக்கு 6.62 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கும் 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20.1:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 397 பிக்சல் per inch இருக்குது. அண்ட் 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓப்போ ரெனோ 8 பொறுத்த வரைக்கும் இங்கே 6.42 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் வெறும் 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 120 Hz தான் கொடுக்கணும். பட் 90 Hz கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. 409 பிக்சல் per inchம் இருக்குது. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே மீடியா கன்சூமிங்க்கு நல்லா தான் இருக்கும். பட் கேமிங் அண்டு ஸ்மூத்தான டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி GT Neo 3T கன்சிடர் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இங்கே 120 Hz இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வின்னர் ரியல்மி தான். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். ரியல்மி இங்கே 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP விடங்கள், 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரேட் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ 1080p ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா 16 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 1080p ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்போ பொறுத்த வரைக்கும் 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா, 8 MP விடங்கள், 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ரேட் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ 1080p ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 1080p ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் சைட் கேமராஸ் என்ன தான் கிட்டத்தட்ட சிமிலராக இருந்தாலும் செல்ஃபி கேமரா வைஸ் ஸ்பின் பண்ணுறது நமக்கு ஓப்போ ரெனோ 8 தான். ஸோ ஓப்போ ரெனோ 8 யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அதே சமயம் ஓப்போவில் நமக்கு நிறைய சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் லைக் போகே ஃப்ளேர் வீடியோ, அந்த மாதிரியான பேக்ரவுண்டை பிளர் பண்ணி எடுக்கிற வீடியோ மாதிரியான நிறையா சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஓப்போ சூஸ் பண்ணுறது மூலமாக. இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு Android 12 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு ப்ராசஸர்னு பார்க்கும்போது ரியல்மி GT Neo 3T Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. Adreno 650 GPUவும் இருக்குது. 12 5G பேண்ட் நமக்கு ரியல்மி கொடுத்துருக்காங்க. ஓப்போ பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 1300 கொடுத்துருக்காங்க. அண்ட் Mali G77 MC9 GPUவும் இருக்குது. 12 5G பேண்ட் நமக்கு ஓப்போவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G பேண்ட்ஸ் ரெண்டு மொபைலுமே 12 5G பேண்ட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்க போகிறதில்ல. சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்சஸ் இருக்க போகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த மொபைலும் உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். ரியல்மி நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4500 mAh பேட்டரி ஓப்போ ரெனோ 8ல் இருக்குது. அண்ட் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கேயும் சப்போர்ட் இருக்குது. ஸோ சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெட்டர் பேட்டரி பேக்கப் நமக்கு ரியல்மி GT Neo 3Tயில் தான் கொடுக்கும். பட் ஓப்போ ரெனோ 8ல் 90 Hz பேனல் மட்டுமே இருக்கிறதால இதுவும் அவ்வளோவா கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஓப்போவில் நமக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இல்லை. ரியல்மியில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது ரியல்மியோட 6GB 128GB வேரியன்ட் 30,000 ஓப்போவோட 8GB 128GB வேரியன்ட் 28,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசனோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த செக்மெண்ட் உங்களுக்கு முக்கியமோ அந்த செக்மெண்ட்டில் எந்த மொபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். டிசைன் ஓப்போ ரெனோ 8ல் பெட்டராக இருக்குது. டிஸ்பிளே ரியல்மியில் பெட்டராக இருக்குது. கேமராஸ் ஓப்போவில் பெட்டராக இருக்குது. அண்டு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலில் எதை வேணால் கன்சிடர் பண்ணலாம். பட் ரியல்மி சூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பேட்டரி ரியல்மியில் பெட்டராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ரியல்மியில் இருக்குது. ப்ரைஸிங் நமக்கு ஓப்போவில் கம்மியாக இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட இறுதி கண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.